இன்னைக்கு நாம பிளாக் லவர் 77 அண்ட் 78 எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடு ஓப்பனிங்ல கிளாஸ் வால்டியா அப்புறம் இந்த ஏஞ்சல்னு சொல்லி 3 பேரும் அங்க ரொம்ப ஈஸியாவே எங்களோட ஆப்போனன்ட்ஸை தோக்கடிக்கிறாங்களா. ஆனா வால்டியா இந்த மாதிரி பயங்கரமா சண்டை போறதை பார்த்தோன்னே நம்ம ரில்லுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஆஹா, அடுத்து அவனை எதிர்க்கணும் அப்படின்னு நினைப்பான். ஆனா அடுத்த ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறதை நம்ம சில்வா, யூனோ பையன், அதுக்கப்புறம் ரென்னு சொல்லி அந்த கிரீன் பிரேயிங் மேண்டிஸ் இருக்குதுல்ல, அந்த ஜாக்கோட ஸ்குவாடு, அவங்க ஸ்குவாட சேர்ந்த ஒருத்தனா இருக்கும். அவன் கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்குமா, இவனால நிக்க முடியுமாயா அப்படிங்கிற மாதிரி தான் மற்றவங்களோட பார்வைங்கிறது இருக்கும். அதுவே சில்வாவும் யூனோவை கலாய்க்கிறங்கிற பேர்ல, அப்புறம் நீ என்ன ஆஸ்டா கூட சேர்ந்தவனும், 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் வாழ்ந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், அவன மாதிரி நீயும் அப்படியே லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க மாட்டேல அப்படின்னு கேவலமா ட்ரீட் பண்ணா. பெருசா அதுக்கு யூனோ ரியாக்ட் பண்ணல. ரேதர் அந்த வால்கனோ இருக்கிற இடத்துல ட்ரைனிங் பண்ண போகும்போது மானாஸ்கினை வர வைக்க முடியாம ரொம்பவுமே திணறிட்டு இருந்தேல, உன்னால அதையே பண்ண முடியலையே, சண்டை போடுறதுக்கு நிக்க முடியுமா புள்ள அப்படிங்கிற மாதிரி சைலண்டா கலாய்ச்சிக்கிட்டு இருப்பானா. இப்படி யூனோவும் சில்வாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, அப்போ சில்வாவோட அண்ணன் அந்த சாலிட் இருக்கிறான்ல, அவன் வந்துட்டு அப்புறம் புள்ள சில்வா என்ன இன்னைக்கு உதவாங்கிறதுக்காக வந்து என்ன பயங்கரமா நக்கல் பண்ணுவான். லைக் சின்ன வயசுல இருந்தே நம்ம சில்வாவை அவன் பயங்கர மோசமா ட்ரீட் பண்ணியிருந்திருப்பான் போல. அதனாலேயே மத்த எல்லாரும் கூட சண்டை போடுற சில்வாவால அந்த சாலிடை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசவே முடியல, அவ்வளோ பயம் இருக்கு. அதுக்கப்புறம் போட்டியும் ஆரம்பிக்குது. யூனோ இந்த மாதிரி நீங்க 2 பேரும் டிஃபென்ஸுக்காக இருங்க, நான் உள்ள இறங்கி அட்டாக் பண்றேன்னு சொன்னா, சில்வா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ டிஃபென்ஸுக்காக இரு, நான் தான் போய் அட்டாக் பண்ணிக்கோங்கிற மாதிரி மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. யாரு என்ன பொசிஷன்ல அட்டாக் பண்றதுன்னு இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அங்க ஆப்போனன்ட்ஸ் படு பயங்கரமா அட்டாக் பண்றதுக்காக வரானுங்க. அவங்களோட அட்டாக்ஸை டிஃபெண்ட் பண்ற விதமா நம்ம சில்வா அங்க ஒரு வாட்டர் பேரியரை கிரியேட் பண்றாளா. ஆனா அந்த வாட்டரை எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ற விதமா அந்த கோல்டன் டான் சேர்ந்த சான்ல இருக்கிறான்ல, அவன் ஏகப்பட்ட மண் எல்லாத்தையும் அது மேல கொட்டி அந்த தண்ணியை மொத்தத்தையும் அப்சர்வ் பண்றான். இப்படியே விட்டா கிறிஸ்டலை உடைச்சிருவானுங்கன்னு அந்த கிறிஸ்டலை தூக்கிக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வர, நம்ம டீம்லயே நான் தான் கொஞ்சம் வேகமா மூவ் ஆகுற ஆள், அதனால இந்த கிறிஸ்டலை நீ சேஃபா பாத்துரு, அதுக்குள்ள நான் போய் அவங்களோட கிறிஸ்டலை வச்சிட்டா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு சில்வா உன்னால அதை பண்ண முடியும்னு எனக்கு டவுட் இல்ல, இருந்தாலும் நான் அதை பண்ணட்டான்னு கேட்பா. சரின்னு சில்வாவை அந்த கிறிஸ்டலை அழிக்கிறதுக்காக அனுப்பி விட்டுட்டு இந்த கிறிஸ்டலை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக யூனோ அங்க நிக்கிறான். சில்வாவால அதை டெஸ்ட்ராய் பண்ண முடியுமோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா நான் இதை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருக்கு. ஆனா அப்போ யூனோவை ஒத்தைக்கு எதிர்க்கிறதுக்காக அந்த சாண்ட்லருங்கிறவன் வருவானா. ஆனா அந்த சாண்ட்லருமே கோல்டன் டானை சேர்ந்தவன் தானே. ஒன்ஸ் யூனோ பையன் இந்த ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணதுல இருந்தே எப்ப பார்த்தாலும் யூனோவே ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கிறான். அந்த டைமண்ட் கிங்டம் சேர்ந்த 8 ஷைனிங் ஜெனரல்ஸ்ல கூட ஒருத்தனை யூனோ தோக்கடிச்சிருக்கா. நம்ம இப்படியே போனா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கேப்டன் வில்லியமுக்கு அடுத்தது கோல்டன் டானோட கேப்டனா யூனோ தான் இருப்பாங்கிற மாதிரி அங்க இருக்கிற பசங்களே பேசி இருந்திருப்பாங்க. அதெல்லாம் கேட்டு அந்த சாண்ட்லர் பயங்கரமா வெறுப்பா இருந்திருப்பான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கோல்டன் டான்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் சாண்ட்லர் எங்கேயோ அடிப்பட்டு ஒரு குகையில படுத்து கிடந்திருப்பானா. அவ்வளவுதான் போச்சு, நான் இங்க இருக்கிறத யாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்காது, இதே இடத்துல என் உயிர் போக போகுதுன்னு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அவனை ரெஸ்கியூ பண்றதுக்காக கேப்டன் வில்லியம் வந்திருப்பான். கேப்டன் வில்லியம் எப்பவுமே தான் ஸ்குவாட்ல இருக்கிற மெம்பர்ஸ் கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கனெக்ஷன்லயே இருந்துகிட்டே இருப்பாரு. அப்படி அன்னைக்கு அந்த சாண்ட்லரை காப்பாற்ற வந்ததுல இருந்து லிட்டரலா நம்ம வில்லியம ஒரு காப்பாற்ற வந்த காட், ஒரு சேவியர் மாதிரி அவன் பார்த்து இருந்திருப்பானா. வில்லியம் ஸ்குவாட்ல இருக்கிற ஒருத்தரை கூட பாரபட்சமே பார்க்காம தான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா இப்படி இருக்கும்போது தான் ஒன்ஸ் யூனோ பையன் இந்த ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணதுல இருந்து யூனோக்கு மட்டும் ஸ்பெஷலான அட்டென்ஷன்லாம் கொடுக்குற மாதிரியான ஃபீலுங்கிறது இந்த சாண்ட்லருக்கு வந்திருக்கும். எந்த ரேஞ்சுக்குனா இன்னைக்கு காலையில இருந்து 5 தடவை யூனோவோட பேர் அந்த வில்லியம் சொல்லிட்டாரு, என்ன ஒரு தடவை கூட கூப்பிடலையே அப்படின்னு. அந்த அளவுக்கு பயங்கர அப்சசிவா இருப்பானா. அதனாலயே நம்ம யூனோ மேல அவனுக்கு காண்டு. இப்ப கூட யூனோவை மொத்தமா அழிச்சிருவாங்கிற மாதிரி அங்க மிகப்பெரிய ஒரு சாண்ட்மேன் எல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்க. அதுவே சில்வாவை புள்ளி பண்ணணுங்கிற மாதிரி டோர்னமெண்ட்டே மொத்தமா மறந்துட்டு சில்வாவை அட்டாக் பண்ணணும்னே பின்னாடி அவங்க அண்ணன் சுத்திட்டு இருப்பான அந்த சாலிட். சரி நீங்க எதுவும் பண்ணலைன்னா அட்லீஸ்ட் நானாவது போய் அந்த கிறிஸ்டலை அழிக்கிறேனே அப்படின்னு அவங்க டீம்ல 3ஆவது ஒருத்தன் இருப்பான். அவன் போகலான்னு இருந்தா திடீர்னு அவன் மேல ஒரு மஷ்ரூம் ஒன்று கிரியேட் ஆகும். எஸ், அந்த மஷ்ரூமை உருவாக்குனதுங்கிறது உடம்புல எனர்ஜியே இல்லாத மாதிரி ரின்னுங்கிற ஒருத்தர் இருந்தான்ல, அந்த கிரீன் பிரேயிங் மேண்டிஸ் சேர்ந்தவன், அவனாதான் இருக்கும். ஈவன் சில்வாவும் ஆப்போனன்ட்ஸோட கிறிஸ்டலை அழிக்கலான்னு கிட்ட வரும்போது அவன் மேலேயுமே ஒரு மஷ்ரூம் உருவாகும். அதுவும் ரின்னோட வேலையா தான் இருக்குமா. அண்ட் ரின் ஆக்சுவலி மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாலிடோட பேச்சை கேட்டிருந்திருப்பான் போல. லைக் அவன் என்ன பேசுறாங்கிறத. தன்னோட தங்கச்சியா இருக்கிற சில்வாவே இந்த அளவுக்கு லோவா ட்ரீட் பண்ற ஒரு ஆளா நீ ஏன்டா இருக்கிற, நான் கூட பாரு எங்க ஃபேமிலியில கிட்டத்தட்ட 11 பேர் இருக்கிறாங்க, 11 பேர்ல மூத்த ஆளே நான் தான், மிச்ச 10 பேரை நான் தான் மேய்க்கணும். ஆனா அந்த 10 பேருமே எங்கரா இருக்கிறாங்கிற காரணத்துக்காக அவங்கள யாரையுமே நான் கேவலமா லோவா ட்ரீட் பண்ணது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சாலிட் அந்த மஷ்ரூமை போட்டு தள்ளிட்டு அடுத்ததாக சில்வாவையும் அட்டாக் பண்ணலான்னு இருக்கும்போது பேரலா யூனோ ஈஸியாவே அந்த சாண்ட்லரை காலி பண்ண. அதே மாதிரி இங்க சில்வாவும் பார்த்தா ஒரு வாட்டர் டிராகன் மாதிரி புதுசா ஒரு பவர் அவேக்கன் பண்ணியிருந்திருக்கால, அதை வச்சு அவங்க அண்ணனை தூக்கி சொருவுறா. யார பார்த்துடா வீக்னு சொல்லிட்டு இருந்த ராணுவ படாடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பாளா. சோ அந்த போட்டியில நம்ம சில்வா அண்ட் யூனோ அவங்களாம் ஜெயிச்சங்காட்டி யூனோவை கங்க்ராச்சுலேட் பண்ற விதமா நம்ம சார்மி கேக் கொண்டாந்து கொடுப்பாளா. ஓகே, இதை சாப்பிட்டா கொஞ்சம் எனர்ஜி வரும் போலயே
ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு யூனோவும் அதை வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லக்குள்ள ஆஹா என் இளவரசர் என்கிட்ட பேசிட்டாரு அப்படின்னு சார்மியை கையிலேயே பிடிக்க முடியல. ரெண்டுமே சில்வாவை பாராட்டுவான். பரவாயில்லையே புள்ள, சூப்பரான பவர்ஸ்லாம் வச்சிருந்தேன்னு. அண்ட் சில்வாவும் அப்படியா எங்க அண்ணனை திட்டி எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப நன்றின்னு தேங்க் பண்ணக்குள்ள அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, குட்டி வைப்பான்னு தலையை தொட்டு கொடுத்துட்டு இருப்பான். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுங்கிறத முடிஞ்சிருச்சு, செகண்ட் ரவுண்டுங்கிறத நடக்க போகுது. இருந்தாலும் ஏன் இந்த காமனர்ஸ் 2 பேரும் தோத்து போகல அப்படிங்கிற மாதிரி அந்த கிங் ஹீரோ மேலேயும் யூனோ மேலேயும் கான்ல இருப்பானா. ஆனா அடுத்த ரவுண்டு நடக்க போதில்ல, அதுக்காக அந்த இடத்துல பேட்டில் ஃபீல்டையும் கொஞ்சம் மாடிஃபை பண்றாங்க. அடுத்த ரவுண்ட்ல நிறைய நோபலான ராயல் ஃபேமிலிங்க கூட எல்லாம் போட்டி போட போறோம்ட்டு அந்த சவுப்பு மண்டையும் கொஞ்சம் எக்ஸைட் ஆகும்போது ஹீரோ மேல சந்தேகப்பட்டு என்னமாமே நாங்க கவனிக்காத நேரத்துல போய் பேட்டில் ஃபீல்ட்ல ஏதாவது டிராபிக் இது செட் பண்ணிட்டு வந்தியான்னு கேட்டதுக்கு வெல் பரவாயில்லையே கண்டுபிடிச்சிருந்திருக்கேன்னு நினைக்கிறேன், சரி அதை நான் எப்ப செட் பண்ணணும்னு சொல்லட்டா, நான் இப்போ ஒன்றும் செட் பண்ணல, நேத்தே பேட்டிலுங்கிறது இங்க தான் நடக்க போகுதுங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு காதுக்கு வந்துச்சு, அதனால நேற்று நைட்டே வந்து மொத்தத்தையும் செட் பண்ணிட்டு போயிட்டேன். அது இல்லீகல்ரா, ஏமாத்து வேலைன்னு ஆஸ்தா சொன்னா, இங்க பாரு தம்பி, பேட்டில் ஃபீல்டுல பேட்டில் நடக்கிறதுக்கு முன்னாடி ட்ராப் செட் பண்ணக்கூடாதுன்னு யாரும் ரூல்ஸ் போடல, உன்னை தவிர வேற யாரும் இதுக்காக என்ன திட்டவும் செய்யல, அதனால நீ பேசாம கம்முன்னு தலையை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருப்பான். அடுத்த மேட்ச்ங்கிறது சவுப்பு மண்டைய மிமோசா ஆஸ்தா அண்ட் அவங்களுக்கான ஆப்போனன்ட்ங்கிறது கிறிஸ் சோல் அப்புறம் மேக்னாவா இருக்கும். பேட்டில் ஆரம்பிக்கும் போது என்ன பேட்டில் ஃபீல்ட் அப்படி கரடு முரடா இருக்குதுன்னு அந்த கிறிஸ் அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த இடத்துல திருப்பியும் இந்த செரி பிளாசம் வர மாதிரியான ஒரு பெரிய இல்யூஷனே கிரியேட் பண்றான். உள்ள என்ன நடக்குது பக்கத்துல என்ன இருக்குதுன்னு சொல்லி இருக்கிற யாருக்கும் எதுவும் தெரியாம தான் இருக்க. ஆஸ்தாவும் ஓகே இதை எதிர்க்கிறதுக்கு என்கிட்ட தான் புதுசா ஒரு டெக்னிக்கை கத்து வச்சிருக்கேன்னு அவன் ஸ்வார்ல இருக்கிற அந்த ஆன்டி மேஜிக்கை அவன் பாடி ஃபுல்லா ஃப்ளோ பண்ண வைக்கிறான். இவென்ச்சுவலி அவனுக்கு அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்க, அது மூலமா பிளாக் ஹரிகேன்னு சொல்லி ஒரு சூறாவளி மாதிரி சுத்தி சுத்தி போய் அந்த பேட்டில் ஃபீல்ட்ல இருக்கிற மொத்த அந்த செரி பெட்டல்ஸையுமே அவன் தன்னோட பிளேடை பயன்படுத்தி டிஃப்யூஸ் பண்றது மட்டும் இல்லாம அதே போக்குல அந்த பேட்டில் ஃபீல்ட்ல இந்த சிவப்பு மண்டையுமே சில ட்ராப் எல்லாம் செட் பண்ணியிருப்பான்ல, அந்த ட்ராப்பையும் சேர்த்து நல்லிஃபை பண்ணி விட்டுறானா. என்ன காரியண்டா பண்ணிருக்க அப்படின்னு இவன் கேட்கும்போது அதுவாப்பா சாரி தெரியாம நடந்துருச்சு, பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம எல்லாருமே இந்த இடத்துல ஒரு டீமா தானே செயல்பட்டாகணும், முன்னெச்சரிக்கைக்காக இந்த இடத்துல நீ ட்ராப் செட் பண்ணியிருந்தாலும் இப்போதைக்கு ட்ராப் இல்லைன்னா வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏதோ ஒரு பிளான் வச்சிருந்திருப்பியே, நேற்று வந்து ட்ராப் செட் பண்ற அளவுக்கு பிளான் வச்சிருந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் உங்ககிட்ட இருக்கணும், கமான் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டீமா ஃபைட் பண்ணுவோம் அப்படின்ட்டு பயங்கர ஒரு மாதிரி மோட்டிவேட்டிங்கா பேசிட்டே இருக்க. அப்போ அந்த சிவப்பு மண்டையா அவங்க அப்பா சொன்ன சில விஷயங்கள்லாம் நினைச்சு பாக்குறான். அவங்க அப்பா ஒரு மேஜிக்கல் நைட்டா இருந்திருப்பாரு போல, எவ்வளவுதான் பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு மேஜிக் நைட்டா இருந்தாலும் தனியாவே அவங்களால எல்லாத்தையும் சாதிக்க முடியாது, சில டைம் அவங்களுக்கு தோலுக்கு தோல் நிக்கிற நண்பர்களுமே தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரா. பிளஸ் இந்த இடத்துல தான் இந்த சிவப்பு மண்டையனோட பேரு ஜோரா அப்படிங்கறத ரிவீல் பண்றாங்க. சரி இருக்கட்டும்னு அந்த ஜோராவும் கன்வின்ஸ் ஆயிட்டு ஓகே ஃபைன் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதுல ஜெயிக்கலாம், ஆனா என்ன பண்றது இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது ட்ராப் மேஜிக் மட்டும்தான், என்னால அதை மட்டும் தான் பண்ண முடியும், ஆனா அந்த ட்ராப் மேஜிக்கை செட் பண்றதுக்கு நிறையவுமே மேஜிக் வந்து செலவாகும், ஈவன் நேற்று நைட்டு கூட அந்த ட்ராப் மேஜிக்கை செட் பண்றதுக்காக அதிகமா டைம் ஆயிடுச்சு, அதனாலதான் என்னால தூங்க கூட முடியலன்னு சொல்ல. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்போ தூங்கலன்னு சொன்னது உண்மைதானடா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. அதுவே மிமோசாவோட அண்ணன் இந்த கிறிஸ் இருக்கிறான்ல, அவன் நம்ம மேக்னாவே ஒரு காமனருங்கிற மேட்டர் தெரிஞ்சுக்கிட்டு என்னடா இது காமனர்லாம் எவன்டா ஸ்குவாட்ல சேர்த்திக்கிறத, சரி இருங்க நீங்க 2 பேரும் இந்த இடத்துல அந்த கிறிஸ்டலை பாத்துக்குங்க, நான் போய் எதிரிங்களோட கிறிஸ்டலை அடிச்சு நொறுக்கிட்டு வரேன்னு கிளம்புறானா. ஆஸ்தா அங்க ஒரு குகை கிட்ட நின்னுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த கிறிஸை கூப்பிட்டு வச்சு அவனை ட்ராப்ல சிக்க வைக்கலான்னு பார்த்தா அந்த கிறிஸால அங்க ட்ராப் செட் பண்ணிருக்காங்கிற விஷயத்த பார்க்க முடியுது. அதனால அவனோட க்ளோன் 3 அனுப்பி அந்த ட்ராப் எல்லாத்தையும் டிஃப்யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேரா உள்ள இறங்கி போய் ஆஸ்தாவை காலி பண்ணலான்னு பார்த்தா டப்புன்னு ஏதோ ஒரு புதக்குழிக்குள்ள விழுந்துடுறானா. எப்படி இருந்த 3 ட்ராப்பையும் நான் தான் டிஃப்யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஷாக் ஆகும்போது அதுக்கு ஜோரா சொல்லுவான், நீ ஒரு முட்டாள்னு எனக்கு தெரியும், ஆனா மேஜிக் மூலமா தோண்டப்பட்ட ட்ராப்ல மாட்டாம சிக்கின நீ இப்படி கையால தோண்ட ட்ராப்ல மாட்டிக்கிட்டே மகனே அப்படின்னு அவனை கிண்டல் பண்ண. அப்படியே விட்டு அவன் திருப்பி வந்துருவானு. ஆஸ்தா அவன் ஆன்டி மேஜிக் சோட எடுத்து அவன் மண்டையிலே போட்டு அவனை படுக்க போட்டுறான். எப்படி நம்ம டீமா சேர்ந்து ஜெயிச்சிட்டோம் பாத்தியா அப்படின்னு ஜோரா கிட்ட சொன்னா, நான் ஒன்னு வெறும் யூஸ் பண்ணிட்ட மட்டும்தான் செஞ்சேன்னு ஜோரா சொல்லும் போதும் ஆஸ்தா சிரிச்சுக்கிட்டே இருக்க. ஆஸ்தாவோட கைண்ட்னஸ் ஜோராவால ஏத்துக்க முடியாம இருக்கும்போது அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, தேங்க்யூ.